அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. பயிற்சி வினாக்கள் அவதானிங்க. இதுக்கு நாங்கள் பொதுவாக ஆன்சர் எழுத இயலாது. என்னால் இது ஒரு சிலபஸை மையப்படுத்திய வினா. அப்போ உங்களுக்கு விலங்கு பாருங்க, அழகு 2 உண்டு. அப்போ அதாவது யூனிட் 2ல வந்து தேர்ச்சி மட்டும் உண்டு மையப்படுத்தி யூனிட் 2.1 நீங்கள் பார்த்தா விளங்குது. அப்போ அதை மையப்படுத்திய வினாக்கள் தான் இங்கே இருக்குது. இப்போ புதுப்படியாக ஜென்ரலாகவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாது. இது ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வி. இது மாணவர்கள்ட்ட அந்த கிரகித்தல் ஆற்றலை வளர்க்கறது அல்லது கேள்வி அணுகுமுறையை வளர்க்கறதுக்காக நினைத்து இந்த பயிற்சி செய்யப்படுறது. அவதானிங்க பார்ப்போம். முதலாவது வினா, மொழி உருவாக்கத்தால் மனிதன் அடைந்த மிகப்பெரிய பயன்பாடு. இப்ப மொழியால மனிதன் பிரதானமா அடைந்து கொண்ட பயன்பாடு, கஷ்டமான சிக்கலான தகவல்களை வந்து இன்னொரு மனுஷனுக்கு இலகுவாக பரிமாற முடியும். இன்னொரு விடையும் இருக்குது கைட்ல. மொழி உருவாக்கத்தால் கிடைச்ச பயன்பாட்டுக்கு கருத்துக்களும் கோட்பாடுகளும் நீட்சி கண்டது வளர்ச்சி கண்ட விடையும் இருக்குது. அது பிளேண்டு செல்லுவல்ல, அதுவும் மிகச் சரியான ஆன்சர் தான். ஆனால் அதை விட மிக பொருத்தமான விடன் நாங்கள் பார்க்கிறோம். கஷ்டமான சிக்கலான வார்த்தைகளை இலகுவாக பரிமாறக்கூடிய தன்மை தான் மனிதன் மொழியால் அடைந்து கொண்ட ஒரு பயன்பாடு. மொழி என்றது மனிதன் உங்களுக்கு தெரியும், படைப்பாக்க சிந்தனை ஆற்றின் ஒரு வெளிவாக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தொடர்பாடலை பொறுத்த வரைக்கும் மொழியை அழைக்கிறாங்க. மொழி லாங்குவேஜ் இஸ் மீடியா ஓ மீடியம் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அது கம்யூனிகேஷனை பொறுத்த வரையில. சரிதானே? மொழியை செல்றாங்க. மனித தொடர்பாடல்ல மிகப்பெரிய அற்புதமாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த மொழி வர்ணிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு மனிதன் வாழ்க்கையில மொழி என்றது முக்கியம். நாங்க இன்னைக்கு மொழி ஏதோ ஒரு மொழி எங்களுக்கு தெரிஞ்சப்பட்டதால தான் எங்களுடைய எல்லா தேவைகளையும் தொடர்பாடல் மூலமாக மொழியை பயன்படுத்தி நிறைவேற்றுகிறோம். சரிதானே? எனவே மொழி உருவாக்கத்தால் மனிதன் இந்த மிகப்பெரிய பயன்பாடு, கஷ்டமான சிக்கலான தகவல்களை மிகவும் இலகுவாக பரிமாறக்கூடிய வசதிகளே கிடைச்சிச்சு. 2வது வினாவதான் நீங்க, ஒரே நேரத்தில் ஒரே தகவல், சேம் டைம் சேம் மெசேஜ் அனுப்பப்படும் ஊடகம். அப்போ உங்களுக்கு தெரியும், வெகுசன் ஊடகம் தான் மிகச்சரியான விட. அதுக்கு இன்னொரு பேர் தான் மக்கள் ஊடகம். என்னால் மாஸ் மீடியா மூலம் தான் சேம் டைம் சேம் மெசேஜ் கொடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்கள் எடுக்கலாம். 8:30க்கு வசந்தம் டிவியில் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி தொடர் நாடகமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது நிகழ்ச்சி போச்சுன்னு சொன்னால், நீ உலகத்தில் எங்கே எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் வசந்தம் டிவி ஒன் பண்ணினா அதே நிகழ்ச்சி தான் போகும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அப்போ ஒரே நேரத்தில் ஒரே தகவலை பரிமாறக்கூடிய ஒரு சிறப்புத்தன்மை இந்த மாஸ் மீடியாவுக்கு இருக்குது. 3வது வினா, ஒன்றை பற்றி ஆழமான விளக்கம் வழங்கப்படுதல். இது ஒரு கூற்று. தொடர்பாடலின் அர்த்தப்பாட்டை வழங்குகிறது. அப்ப உங்களுக்கு தெரியும், தொடர்பாடல் தமிழ் அர்த்தம் சிங்கள அர்த்தம் எல்லாம் இருக்குது. அதை மையப்படுத்தி வினா. அப்ப ஒன்றை பத்தி ஆழமான விளக்கம் கொடுக்கிறது வந்து சிங்கள அர்த்தமாக சன்னிவேதனைய நன்றாக தெரியப்படுத்தல், சிறப்பாக தெரியப்படுத்தல். பாருங்க. அப்ப எனவே மிகச்சரியான விட அதுவாக இருக்கும். 4வது வினா, தொடர்பாடலின் பொதுவான பொருட்கோடல். பொதுவாக தொடர்பாடல்ல அர்த்த பாடல்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், அறிந்ததை அறியப்படுத்தல் அல்லது தெரிந்ததை தெரியப்படுத்தல். கடைசி கேள்வி, மனித சமூக முரண்பாடுகளை தீர்க்கும் கருவி யாதுன்னு கேட்டால் மிகச்சரியான விட தொடர்பாடல், கம்யூனிகேஷன். தொடர்பாடல் மூலம்தான் மனித சமூக பிரச்சனைக்கான ஒரு சிறந்த தீர்வு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கண்டுகொள்ள முடியும். சரியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னொரு புதிய ஒரு பயிற்சி வினாவோட சந்திப்போம்.